அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்ல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த சைட் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இதை பற்றி தெரிந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்க டெக்னிக் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. யூடியூப்ல யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? அதனால தயவு செய்து அதை பற்றி படிங்க. முதல்ல உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கத்துக்கிட்டு வரத்துக்கு முடியும். ஆனா மேத்தமெட்டிக்கல் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் அதை அந்த இது போங்க. மற்ற இந்த பேட்டர்ன், இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லாங் டேர்ம் இதுக்கு நம்ம ஆப்ஷன் பையருக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா அதெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது, டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன சொல்றேன், மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்கன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ற வீடியோல ஏதாவது மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் போடுறேன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ல டைமுங்கிறது கிடையாது மார்க்கெட்டுக்குள்ள. ஆனா பிரீமியத்துக்குள்ள டைம்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ அது ஏன் நம்ம இதுக்கு வரவங்களுக்கு இந்த இதுவே வேல்யூவே இல்லாம போயிடுது. அப்படி அந்த டைமிங் இதுவே நம்ம பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் நம்ம கிடைக்கும். ஏன்னா ஒரு சைக்கிக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, இதுக்கு பல வேல்யூ இது. இந்த வேல்யூக்கு கீழே எங்க வந்தா திரும்புவோம், மறுபடியும் மேல போனா எங்க திரும்புவாரு, அதுக்கான சட்டன் ரூல் எல்லாம் இருக்கு மார்க்கெட்டுக்கு. ஏன்னா மார்க்கெட்டை நம்ம எதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்காம நம்ம ஆப்ஷனை மட்டும், பங்குச்சந்தையிலே ஆப்ஷனுங்கிறது லாஸ்ட் டாபிக். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் அதில் தான் ட்ரேடே பண்ண வரோம். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஸ்கில் கொஞ்சம் எல்லா நாலேஜும் இதை பற்றி தெரிந்திருக்கணும். அப்புறம் தான் நம்ம இதை வர்த்தகம் பண்ணணும். அதே போல நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க கிளாஸ். இது நான் இப்போதான் ரொம்ப நாளைக்கு இப்போ ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன். அதுவே ஆகஸ்ட் 11th தான் முடியுது. அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளாஸை பற்றி நான் யோசிக்கணும். கிளாஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் அப்படி எடுக்கிறதா இருந்தால் யூடியூப்லேயே நான் என்னைக்கு டேட்டுன்னு மென்ஷன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடேனுடைய நம்மளுடைய ரூல் என்ன? ஃப்ரைடே லாஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் ரூல். மண்டே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய தியரி. 2 நாளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய ஸ்லோகன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக் 24,800 புட்டு 130 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைட் செல்லும், மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு செல்லும். அப்போ இந்த பிரைஸ் வரும்போது தான் நீங்க முடிவு எடுத்துக்கணும். இந்த பிரைஸ் வராம போனா என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் ரூல் இருக்கு. ஆனா யூடியூப்ல கொடுக்கறதுனால நான் ஒரு வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்றேன். அந்த வேல்யூல வரும்போது முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் இதுவா இருக்கும், லாஸ் மிக மிக குறைவா இருக்கும். ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்க அதுக்கேற்றப்போ உங்களுடைய இதுவை பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ ஏன் இந்த பிரைஸ் இப்ப நான் கொடுக்குறேன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொரு இடத்துல போனா ரிவர்சல் நடக்கும். எகைன் ஒரு ஸ்ட்ரைக் இங்கிருந்து கீழே வந்தாவோ, கீழே இப்ப இங்கிருந்து வருதுன்னு வச்சு இங்கிருந்து ஒரு பிரைஸ் மூவ் ஆகும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேல்யூகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த மட்டும் வேல்யூ கிடையாது. 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குன்ற மேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதற்கேற்ற போல நீங்க படிச்சு தெரிந்துக்கிட்டு அப்புறம் நன்றி, வணக்கம், வாழ்க.